2026 இல் நடக்கப் போற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையையே மாத்தப் போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் நம்ம இதுவரைக்கும் நம்பிட்டு வந்த சில விஷயங்கள் பொய்யாகப் போகிறது. வணக்கம் நண்பர்களே, உங்க எல்லாரையும் நம்மளோட கடவுள் மர்ம கதைகள் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் உங்க சரு. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 இல் நடக்க போற சில ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள். இது வெறும் கற்பனை இல்லை, சில ஆராய்ச்சியாளர்கள், சில ஆன்மீகவாதிகள் சொல்ற கருத்துக்களை வச்சு நாம பார்க்க போறோம். இதுல எது உண்மையா இருக்கும், எது வெறும் கட்டுக்கதையா இருக்கும்? வாங்க, இந்த மர்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல, நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிரபஞ்சத்தோட ரகசியங்களையும் கடவுளோட தன்மையையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன குறிப்புகள், ஓலைச்சுவடிகள், ஏன் நம்ம கோயில்களோட கட்டிட அமைப்புகளில் கூட சில ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. இப்போ 2026ன்னு வரும்போது, இந்த பழைய ரகசியங்களுக்கும் நம்மளோட நவீன அறிவியலுக்கும் ஒரு பெரிய மோதல் வரப்போகுதுன்னு சில பேர் சொல்றாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? முக்கியமான விஷயம், அறிவியலும் ஆன்மீகமும் இணையும் காலம். இதுவரைக்கும் அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டு வேற பாதைகள்னு நினைச்சோம். ஆனா 2026க்கு அப்புறம் ரெண்டும் ஒன்னு சேரப்போகுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. எப்படி? நியூரோசைன்ஸ் துறையில சில புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுதாம். நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது, தியானம் செய்யும்போது என்ன நடக்குது, இதையெல்லாம் அறிவியல் ரீதியா விளக்க ஆரம்பிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு விஞ்ஞானி தியானம் பண்றதுனால மூளையில என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நிரூபிச்சு காட்டினா எப்படி இருக்கும்? அது மட்டுமில்லாம, பிரபஞ்சத்தோட ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி, குவாண்டம் பிசிக்ஸ் இதெல்லாம் ஆன்மீகத்துல சொல்ற விஷயங்களோட எப்படி ஒத்துப்போகுதுங்கிறதையும் அறிவியல் விளக்க ஆரம்பிக்குமாம். அப்போ, நம்ம தாத்தா பாட்டி சொன்ன சக்தி எல்லாம் சும்மா இல்லைன்னு நிரூபணமாகுமா? இது உண்மையா நடந்தா, நம்ம கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையை பார்க்கிற விதமும் எப்படி மாறும்? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா, இதுல இன்னொரு பக்கம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் அறிவியல் மட்டுமே வச்சு விளக்க முயற்சி செஞ்சா, ஆன்மீகத்தோட அடிப்படைக்கே ஆபத்து வந்துடுமா? முக்கியமான விஷயம், வேற்று கிரகவாசிகள் பற்றிய புதிய கோணங்கள். இதுவரைக்கும் வேற்று கிரகவாசிகள், ஏலியன்ஸ் பத்தி நிறைய கதைகள், திரைப்படங்கள் பார்த்திருக்கோம். ஆனா 2026 இல் இது சம்பந்தமா ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுதாம். என்னன்னா, நாம இதுவரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த வேற்று கிரகவாசிகள் நம்மள சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது, அவங்க நம்மள மாதிரி உடல் வடிவத்துல இல்லாம ஒருவித ஆற்றல் வடிவத்துல எனர்ஜி பீயிங்ஸ் இருக்கலாம். நம்ம புராணங்கள்ல சொல்ற தேவர்கள், கந்தர்வர்கள், யட்சிகள் எல்லாம் ஒருவேளை இந்த மாதிரி ஆற்றல் வடிவங்களா இருக்குமோ? அவங்க நம்மளோட பரிணாம வளர்ச்சியில ஒரு பங்கு வகிச்சிருக்காங்களா? சில ஆராய்ச்சியாளர்கள் நம்ம பூமியில இருக்கிற சில அதிசயமான இடங்கள், பிரமிடுகள் இதெல்லாம் வேற்று கிரகவாசிகளோட தாக்கத்தினால உருவானதா இருக்கலாம்னு சொல்றாங்க. 2026 இல் இந்த மாதிரி சில ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வர வாய்ப்பிருக்காம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கடவுள் பத்தின நம்பிக்கையே மாறிடுச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா இல்லைன்னு தெரிஞ்சா, நம்மளோட மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா?
இல்ல இன்னும் பெரிய குழப்பம் வருமா? உங்களுக்கு வேற்று கிரகவாசிகள் பத்தி என்ன தெரியும்? நீங்க ஏதாவது பார்த்திருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், எதிர்காலத்தை கணிக்கும் தொழில்நுட்பம் சாபமா வரமா? 2026 இல் ஒரு புதுவிதமான தொழில்நுட்பம் வரப்போகுதாம். அது நம்ம எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி கொண்டது. எப்படி? நம்மளோட டிஜிட்டல் தடயங்கள், டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸ், நம்ம பேசுறது பண்றது எல்லாத்தையும் வச்சு நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஏன் நம்மளோட எதிர்காலத்துல நடக்க போற பெரிய நிகழ்வுகள் கூட கணிக்க முடியுமா? இது கேட்கிறதுக்கு சூப்பரா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. நம்மளோட சுதந்திரம், ஃப்ரீ வில் என்ன ஆகும்? ஒருவேளை நம்ம எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நாம அதை மாத்த முயற்சி பண்ணுவோமா? இல்ல அப்படியே ஏத்துக்கிட்டு போவோமா? ஒருவேளை இந்த தொழில்நுட்பம் நம்மளோட கடவுள் நம்பிக்கையையே கேள்விக்குள்ளாக்கும். ஏன்னா எல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதுன்னா நம்மளோட கர்ம வினை, கர்மா, நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாம் அர்த்தமில்லாம போயிடுமா? இப்போ நீங்களே சொல்லுங்க, நம்மளோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்களா கெட்டதுங்களா? இது ஒரு பெரிய தார்மீக கேள்வி. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான விஷயம், மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரும் காலம். பல நூற்றாண்டுகளா சில உண்மைகள் மறைக்கப்பட்டு வந்திருக்கு. நம்ம வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய, நம்ம கடவுள் நம்பிக்கையை ஆட்டம் காண வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. 2026 இல் இந்த மாதிரி சில மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுதாம். உதாரணத்துக்கு, சில பழங்கால நாகரிகங்களோட ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் உண்மையான வரலாறு, அவங்களோட தொழில்நுட்பம், ஏன் நம்ம பூமியோட உண்மையான வயது பத்தி கூட சில புது தகவல்கள் கிடைக்கலாம். சில ஆராய்ச்சிகள், நம்ம இதுவரைக்கும் படிச்ச வரலாறு எல்லாமே ஒரு சின்ன பகுதிதான், இன்னும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. 2025 இல் இந்த மறைக்கப்பட்ட கதைகள் வெளிவரும்போது நம்ம உலகத்தை பார்க்கிற பார்வை எப்படி மாறும்? ஒருவேளை நம்ம கடவுள் பத்தின கதைகள் எல்லாமே ஒரு பெரிய சதியால உருவாக்கப்பட்டதா இருந்தா? இல்ல நம்ம முன்னோர்கள் நம்மள விட ரொம்ப உயர்ந்த அறிவோடு இருந்தாங்களா? இது கொஞ்சம் அதிர்ச்சியான கேள்விதான், ஆனா இதை பத்தி நாம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரும்போது அது நமக்கு நல்லது செய்யுமா? இல்ல அமைதியை குலைக்குமா? உங்க கருத்து? நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே 2026 இல் நடக்க வாய்ப்பிருக்கிறதா சில பேர் சொல்ற கருத்துக்கள். இதுல எது உண்மையோ எது பொய்யோ, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்ம உலகம், நம்ம வாழ்க்கை, நம்ம புரிதல் இதெல்லாமே மாறப்போகுது. அறிவியலும் ஆன்மீகமும் இணைவது, வேற்று கிரகவாசிகள் பற்றிய புதிய பார்வைகள், எதிர்காலத்தை கணிக்கும் தொழில்நுட்பம், மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவருவது. இது எல்லாமே நம்ம மனசுல பெரிய கேள்விகளை எழுப்புது. இந்த மாதிரி மர்மமான, அதே சமயம் சிந்திக்க வைக்கிற விஷயங்கள் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? 2026 இல் என்ன நடக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் எங்களுக்கு முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட கடவுள் மர்ம கதைகள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.
உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான மர்ம கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. நன்றி, வணக்கம்.